துரைமுருகன் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து பெருசா அப்படின்ட்டு அதே கேள்வியை நான் கேட்கிறேன். சீமான் என்ன 15 வருஷமா நீங்க கட்சி நடத்திட்டு வரீங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து என்ன கேட்டீங்கன்னா இத்தனை வருஷமா அரசியல் இருந்து நீங்க என்ன இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் மாண்புமிக்க வார்த்தையா? இப்ப ரோட்ல போறவன் வரவெல்லாம் உங்களை பார்த்து நீ என்னடா கேட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது நல்ல கண்ணுடைய கால் கட்டவரல் அளவுக்கு இடம்பெறுவானாடா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேசுனீங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி போய் பேசுறீங்க? அண்ணன் விஜயகாந்த் திரை மயக்கத்துல நீ போகிற இதுல போய் சாவறனா நீ சாவக்கூடிய ஆளுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க? 2026க்கு அப்புறமா அந்த 8% வாக்கு கூட இனிமே எட்டாத கனிதான் நாம் தமிழர். ஒரு பள்ளி குழந்தையிலிருந்து ஒரு பாட்டி வரைக்கும் நீங்க எல்லாருக்குமே பிரச்சனை தான். அதை பத்தி பேசுங்க சார். மக்களுக்கான அரசியலை பேசுங்க சார். அங்கேயும் போயிட்டு என்ன பேசுவாரு? கடல்ல அணில் குஞ்சு இருக்குன்னு பேசுவாரு. காடுகள்ல அணில ஒரு அணில கூட காணன்னு பேசுவாரு. திமுகவை பத்தி எங்கேயாச்சும் பேசுறதை கேட்டிருக்கீங்களா?